குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி, உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி. அது சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்தாவே பாருங்க, டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க. அதுவும் சிம்மத்துல சுக்கிரன் ராஜா. இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு 5வது வீட்டுல சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்து இணைகிறார். அப்ப இந்த சுக்கிரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிகப்பெரிய யோகம் இருக்கு பாத்துங்க. அதுவும் அது மட்டும் இல்லைங்க, இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு. புதனும் உச்சமாகிறார். அப்ப அந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கிர பகவானும் இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க. அனைவருக்குமே பொங்காலமின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி, கன்னி ராசிக்காரங்க பாருங்க ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க பாருங்க. இந்த ராசியில பிறந்துட்டா எப்படி எதுலையுமே நல்ல ஒரு சுறுசுறுப்பான குணமும் பயங்கரமான ஒரு திறமையான குணம் கன்னி ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். அறிவு ஆற்றல், அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய லெவல்ல இருக்கிறதே இந்த கன்னி ராசி மட்டும் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்ப செஞ்சா எப்ப கரெக்டா இருக்குன்னு சொல்லி நல்லா யோசிச்சு இறங்குவாங்க கன்னி ராசிக்காரங்க. ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய ஒரே குணம் கன்னி ராசி மட்டும்தாங்க. எப்படி பார்த்தவன ஒருத்தரை கவர்ந்துருவாங்க. எல்லா கலைகளுமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஒரு வேலையை அதை கரெக்டா பர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசி தான். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, மெயினா கன்னி ராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி யோகத்துல உட்கார்ந்துருக்கு. உங்களுக்கு நல்ல டைம் பக்காவா இருக்குது பாத்துக்குங்க. சுக்கிர பகவான் குடுக்க ரெடியா இருக்காரு. உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவானுடைய புத்தி வருதா மட்டும் பாருங்க. ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க. உங்க ஜாதகத்துல இப்பைக்கு என்ன திசா புத்தி நடக்குது, உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய கிரகம் எப்படி இருக்கு, லக்கணத்துல பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி இத்தனை மாசம் உங்களுக்கு இருக்கும் அப்படிம்பாங்க. அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு, நல்லவரா கெட்டவரா, அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகமானவரும் பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டா துல்லியமா கிடைக்கும் உங்களுக்கு பலன். ஏன்னா கன்னி ராசியை பொறுத்தவரை நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கணும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. தயவு செய்து பொது பலனா பாருங்க. இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவானை பத்தி பேசுறோம்னா, சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பொதுவாக பாருங்க, உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி, அதாவது உங்களுடைய வருமானத்தை இன்கம் காட்டக்கூடிய ஒரே அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான். தற்போதைக்கு இப்ப உங்களுக்கு இப்ப வருமானம் இருக்குமா இருக்காதா, குடும்பம் நல்லா இருக்குமா, அனுகூலம் இருக்குமா, உங்களுடைய பேச்சுத்திறன் எப்படி இருக்கும், பொன் பொருள் நகை சேமிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கிர பகவானை கோச்சாரத்துல பார்க்கணும். அவர் நல்லா இருந்தாதான் இது எல்லாமே அனுகூலமா வரும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. எப்படி ஆசை இல்லாத மனிதனே இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மாவை கொடுத்திருப்பாரு. அப்பதான் கர்மாங்கிறது தானே தசா புத்தி தான். உங்களை சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் இந்த வேலையை செய்யும், இது சம்பந்தமா படிங்க, இது சம்பந்தமா வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். நம்ம அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றோம், பொது பலன் கொடுக்குறோம். இப்ப பாருங்க, ஒரு சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதியா, அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதியா பாக்யாதிபதி. 9ஆம் இடத்துல தந்தையுடைய அனுகிரகம், தெய்வத்துடைய அனுகிரகம். 9ஆம்ங்கிறது தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா இல்லையானா 9ஆம் இடத்தை பார்க்கணும். ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா 9ஆம் பாவத்தை பார்க்கணும். ஒரு நல்ல காரியம் குடும்பத்துல நடக்கணும்னா 9ஆம் பாவத்தை பார்க்கணும். அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்துகள் இது எல்லாமே வேணும்னா அந்த 9ஆம் பாவம் மெயினா வேணும். கஷ்டப்படாம ஒரு திடீர் யோகம் அடிக்கணும்னா அந்த 9ஆம் பாவம் வேணும்.
இப்படிப்பட்ட அதிபதி எங்க போயிருக்காரு? கேது கூட இணைந்து உங்களுக்கு 12ஆம் பாவத்துல இருக்காரு. பொதுவா உங்க ராசிக்கு எப்போதுமே சுக்கிரபகவான் பகை கிரகம். என்ன காரணம் தெரியுமா? உங்க ராசியில அவர் நீசமாயிருவார். அவர் போய் நீசப்பட்ட கிரகம் போய் 12ஆம் பாவத்துல மறையுதுன்னா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை உண்டு பண்ணும் கன்னி ராசிக்கு. அப்ப சுக்கிர பேச்சு எப்படி இருக்கும்? செம்மையான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் வருது. செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. என்ன வேணாலும் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் வரும். தோல்விக்குங்கே வாய்ப்பே கிடையாது ராஜா. ஏன்னா இதுக்கு முன்னாடி புதன் வக்ரமா நீசமா இருந்தார். நிறைய பேருக்கு பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தினார். இது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய சுய ஜாதக தசாபதி சரியில்லையோ வருமானத்திலையும் இன்கம்லையும் தொழிலையும் கொஞ்சம் நஷ்டத்தை பார்த்துருக்கணும். பொருளாதார வருமானம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய சந்திச்சிருப்பாங்க. எப்படி? வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் இங்க பாக்குறாரா, புதனும் வக்கரமா இருந்தாரா, கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை தடை வரும். நண்பர்கள் கூட்டாளி பழக்க வளத்துல ஒரு பிரச்சனையை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம அம்மாவுடையோ வீட்லயோ இடத்துலயோ பூமியிலேயோ ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது மாதிரி சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும். குடும்பத்துல நிறைய செலவுகளை சந்திக்கக்கூடிய செலவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கும். இப்ப திருமணத்தை பேசிக்கிட்ட போறாங்க. திருமணம் இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைங்கிறாங்க. ஆனா திருமண சந்தோஷம் கைக்கூடி வரல. என்ன காரணம்? கன்னிராசி எல்லாருமே தடுமாற்றத்துல போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் குரு சுக்கிரன் ஜோதி டிவி அதிக ஜாதகம் கொடுத்ததே இந்த கன்னிராசி தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். எப்படி? எல்லாமே டோட்டலா மாறும். லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி உண்டு. லைஃப்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் வரப்போது. பாத்துக்கங்க. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு சூப்பரான நேரம். பாத்துக்கங்க. லைஃப வாழணும்னா கண்டிப்பா வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா அமையுது. நல்ல நேரம் நெருங்குது. அதை நீங்க எடுத்து போற விதம் தான் ஃபர்ஸ்ட். இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க. நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, பொதுவா எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லுவாரு? புதன் உங்க ராசியில வந்து உச்சமாக போறாருங்க. இந்த சுக்கிர பயிற்சி வரும்போது புதன் உச்சமாகறானா ஒரு சுபகாரியம் வரப்போகுதுங்க. புதுசா நான் தொழில் பண்ண போறேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசை வந்துருக்கணுமே. கண்டிப்பா செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஆசை வரும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து சனி பகவான் கண்ட சனி நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு தொழில ஆரம்பிச்சு பாருங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்ப்பீங்க. எப்படி? மிகப்பெரிய வெற்றி பார்ப்பீங்க தொழில் உத்தியோகத்துல. வேலையில எத்தனை பேருக்கு மாறணும்? கண்டிப்பா மாத்த போறீங்க. வேலை உத்தியோக கிரகத்தை புதன் பகவான் 7ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பதால் வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷனுக்கு போகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வருது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா 14ஆம் தேதியில இருந்து இந்த அக்டோபர் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை நம்ம எழுதியே நான் கொடுத்துருவேன். கண்டிப்பா அரசாங்க வேலை யாருக்கு லக்கணத்துல சூரியன் இருக்கோ அவங்க எல்லாம் அரசாங்க வேலையை எழுதி பாருங்க. ரிசல்ட்டை வரலன்னா என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. அரசியல் அரசாங்க வேலை நல்லா இருக்கும். ஒரு வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்க ராசிக்கு 17ஆம் தேதிக்கு வரை ஒரு பயணம் பண்ணும்போது இந்த புதாதித்ய யோகம் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் சேரும்போது கண்டிப்பாக வெளிநாட்டு வெளியூர்லவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். வெளிநாட்டு வேலை பார்க்குற எல்லா அனைத்து பேருக்கும் மிகப்பெரிய வெற்றி உண்டு. அதே மாதிரி பாருங்க, திருமணத்துல தடையா இருக்கு. அது பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வரும். ஏன்னா சனி பகவான் குருட சாரத்துல போறாரு. அப்ப சனி பகவான் குரு சாரத்துல போறாவே இங்க திருமணத்தை பண்ண ரெடியா உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ரெண்டுக்குமே இப்ப ட்ரீட்மெண்ட் எடுங்க. எத்தனை பேர் குழந்தை வேணுமோ இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. கன்னிராசி என்பர்களே கண்டிப்பா நடந்துரும். திருமணம் இப்ப கரெக்டான நேரம் விட்டுறாதீங்க. உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப திருமணங்கள் கைக்கூடி வரும். நல்ல ஒரு அமைப்புக்கு அமைச்சு கொடுத்துருவாரு. எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கடனை இப்ப பேஸ் பண்ணி அடைச்சிருவீங்க. கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் முன்னே இருந்ததை விட இப்ப கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். பாத்துங்க. அப்பாவுடைய சொத்துல வழக்கு இருக்கு, அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்குன்னா அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். இடம் பூமி வாங்குறது விற்கிறது பண்றது எல்லாமே இந்த காலகட்டம் நீங்க பண்ணிக்கலாம். குருவுடைய பார்வை சுயசாரம் வாங்கி பார்ப்பதனால் ஒண்ணுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கணும். இல்ல இடம் பூமி சார்ந்த விஷயம் வரணும். இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா உண்டு. லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்க எடுத்துடுங்க. நீங்க எடுத்தாலும் எடுக்காட்டி ஏதோ ஒரு யோகம் உங்களை அடிக்கும். கண்டிப்பா லாட்ரி யோகம் வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி எடுத்து பாருங்க. சூப்பரான யோகம் இருக்கு பாருங்க. அதாண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம பண்ணாம ஜாதகம் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு நல்லா இருக்கும். மெயின் ஐடிஎஃப் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்க அனைவருக்குமே சூப்பர். இதான் முதல் பலனை. ஐடிஎஃப் ஃபீல்டு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது. இந்த பேங்க்ல வேலை பார்க்கறது, பெருங்கொண்ட பணத்துல வேலை பார்க்கறது, கமிஷன் வியாபாரம் பார்க்கறது, வட்டி தொழில் பார்க்கறது, அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பார்க்கறது, மருத்துவத்துறையில் உள்ளவங்க, உணவு சம்மந்த துறையில் உள்ளவங்க, ஆன்மீக துறையில பயணிக்கூடிய நபர்கள், எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல பயணிக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாமே இந்த துறையில இருப்பீங்க.
இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, நீங்க மட்டும்தான் அதுக்கு ஆளு. இப்ப பாருங்க, நீதி, நேர்மையான குணம், அழகான ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது. 17ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு, இடம், பூமி இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்கு கரெக்டா செப்டம்பர் 17க்கு அப்புறம் பாருங்க நல்ல விஷயம், நல்ல காரியங்கள் தேடி வருது. சுக்கிர பயிற்சியில வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், அதே மாதிரி பாருங்க வீட்டுல ஒரு சுபகாரியம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கு. வேலை உத்தியத்துல ஒரு சேஞ்ச் பாக்குறது, அரசாங்க வேலை கிடைக்கிறது, அரசு மூலம் அனுகூலத்தை பாக்குறது எல்லாமே பர்ஃபெக்டா அமையுது இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணம், கலைகளை விரும்பக்கூடிய குணம், நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள நிறைய இருக்கும். உங்களுடைய ஆசை எல்லாமே அனுகூலமா தேடி வரக்கூடிய அமைப்பு வருது. வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, லாபமோ, வருமானமோ, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, படிப்புகளில் உள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது அஸ்தனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கண்டிப்பா அமையுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், பயங்கரமான ஒரு திறமையான குணமும் இந்த சித்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய இந்த சித்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்குங்க. இப்ப எடுக்கக்கூடிய முயற்சியோ, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடு யோகமோ, வெளியூர் யோகமோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, இல்லை தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறை வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், வண்டி வாகனம் பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.